நிச்சயமா நான் அட்வைஸ் பண்ண வரவே இல்லை. இந்த ஒரு விஷயம் நான் அனுபவிச்சேன், அது நீங்க பண்ண வேண்டாம் அப்படிங்கறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். எப்படி இந்த மாணவ பருவங்கள்ல ஒரு அடிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுப்பீங்க, ஒரு சின்னதா அடிமையாவீங்க. நான் வேற விஷயங்களுக்கெல்லாம் பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போகவே இல்லை. வெறும் செல்போனுக்காக நான் போறேன். நான் செல்போன் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறும். 20 வயசு 25 வயசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில அடைஞ்சாகணும். பட் அந்த செல்போன் நிறைய விஷயங்களை மாத்திரும். டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சொல்றாங்க. அது சிகரெட் குடிக்கிறவங்க இல்லாட்டி லிக்கர் குடிக்கிறவங்களுக்குமே அந்த கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் உடம்புல இருந்து. அது மோட்டிவேஷனா இருக்கலாம், இல்லாட்டி வேற என்ன அடிக்ஷனா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் மூளையில இருந்து. டோபமைன் அப்படிங்கிறது பேரு. நீங்க போன்ல அடிக்ட் ஆகும் போதும் அதே கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு வீடியோ பார்க்கறதா இருக்கலாம். அது உங்களை அடிமைப்படுத்தும். ரொம்ப நேரம் தயவு செஞ்சு அந்த செல்போனுக்குள்ள போய் மூழ்கிறாதீங்க. யாராவது சிகரெட் பிடிச்சா தப்பா சொல்லுவாங்க, தண்ணி அடிச்சீங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்கு, ஒரு ரெகுலேஷன் இருக்கு. செல்போன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாங்க இருக்கு, ரெகுலேஷன் கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க அடிமையாக முடியும். நீங்க பெரிய பெரிய வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு அது ஒரு தடையா இருக்க முடியும். ரொம்ப நேரம் செல்போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சொந்தக்காரங்களே பாத்தீங்கன்னா அந்த போனை ஒரு 2 நிமிஷம் புடிங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பையனோ பொண்ணோ, சின்ன பையனோ பொண்ணோ, நிறைய பேரண்ட்ஸ்ல நான் பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருப்பான். அந்த பையன் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் இல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த செல்போனை ஒரு டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் செல்போன் எப்படி டூலா யூஸ் பண்றாங்கன்னா, அந்த போனை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு ஒரு கேமை போட்டு கொடுத்துட்டு நீ விளையாண்டுட்டுறான்றாங்க. சோ அந்த பையனோ பொண்ணோ என்ன ஆயிடுறான்னா அதை விளையாட ஆரம்பிச்சிடறான். ஆரம்பத்துல என்ன ஆயிருதுன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவனை ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாடகத்துல அந்த பையன் அடிக்ட் ஆயிடறான். இப்ப இதுல யார தப்புன்னு சொல்லுவீங்க? அந்த சின்ன பையனுக்கு செல்போன் என்னன்னு தெரியுமா? சின்ன பையனுக்கு அந்த செல்போன்னா என்னன்னே தெரியாது. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதை மோட்டிவேட் பண்ணி போனை கையில கொடுக்குறாங்க. அவன் ஒரு 10 நாள் 15 நாள் விளையாட ஆரம்பிச்சோன்னா அந்த கேமோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அவன் அதுல அடிக்ட் ஆயிடறான். அதுக்கப்புறம் வளர வளர என்ன பண்றான், போனை கொடு, உன்கிட்ட போனை நீ அதிகமா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் அதுல அடிக்ட் ஆனனால அவன் சண்டை ரொம்ப ரிபலியஸ் ஆகிறான். ரொம்ப மைண்டே மாறி போகுது. அவனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கொடுது. சொன்ன மாதிரி படிப்புகள்லாம் ரொம்ப பெருமளவுல பாதிக்கப்படுது. செல்போனை நோண்டிட்டு இருக்காது, நோண்டிட்டே இருந்தா எப்படி படிப்போம்? அதுல விளையாடுறதுலயும் அந்த கான்சென்ட்ரேஷன், அதுல இன்வால்வ்மெண்ட் எல்லாமே அதுல இருக்கும் போது நீ டிவியேட் பண்ணி என் பையன் எங்க போனாலும் செல்போனோட அலையறான், யாரோடையும் பேசவே மாட்டேங்கிறான், பித்து பிடிச்ச மாதிரி அலையறான்னா இது எங்கேருந்து, இதோட அடிப்படை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எந்த குழந்தையாவது நான் செல்போன் வேணும்னு கேக்குதுங்க?